வெல்கம் டு CWJ. நான் உங்க ரம்யா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் டான்சஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் தான் இன்னைக்கான டாபிக். அதுவும் கரண்ட் அஃபேர்ஸ்ல இம்பார்ட்டன்டான டாபிக் தான் பார்க்க போறோம். கண்டிப்பா இதுல இருந்து ஒரு கொஸ்டின் அப்படின்றது உங்க SSC எக்ஸாம்ஸ்ல எதிர்பார்க்கலாம். என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்தியாஸ் ரேங்கிங் இன் வேரியஸ் இண்டெக்ஸஸ் அப்படின்றதுல ஃபர்ஸ்ட் வந்து ஹையஸ்ட் பெய்டு அத்லெட் யாரு அப்படின்னா யாருக்கு ஹையஸ்ட் பே வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிறிஸ்டினா ரொனால்டோ அப்படின்றவங்க. ஸோ ரன் பண்ணாதான் ஹையஸ்ட் பே கொடுப்பாங்கன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர் யார் அப்படின்னா சைனா. ஸோ இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர் சைனா. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இந்தியா பக்கத்துல இருக்கிறது சைனா. ஸோ அதனால சைனா அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு வேர்ல்டு பிரஸ் இண்டெக்ஸ்ல வேர்ல்டு பிரஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ்ல யார் ஃபர்ஸ்ட் இருக்கா? ஃப்ரீடம் அப்படின்னாலே அவங்க வேலை அவங்க போலான்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். நார்வே. ஓகேவா? வேர்ல்டு ஃப்ரீடம் பிரஸ் இண்டெக்ஸ்ல வந்து நார்வே. நெக்ஸ்ட் வந்துட்டு 2023ல வந்து இந்தியா 161th பிளேஸ், 2024ல இந்தியா வந்து 159th பிளேஸ்ல வந்து இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து குளோபல் மிலிட்ரி ஸ்பெண்டிங் இன் 2023. ஸோ குளோபல் மிலிட்ரியில வந்து குளோபல் மிலிட்ரினாலே நாம தான் அப்படின்ற ஹஸ் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து யூஎஸ் வேர்ல்ட் யூனிவர்சிட்டி ரேங்கிங் பை சப்ஜெக்ட். எந்த யூனிவர்சிட்டி அப்படின்னா ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி. நெக்ஸ்ட் வந்து ஃபாக்ஸ் வேர்ல்ட்ஸ் பில்லியனரி லிஸ்ட். இதுல யார் பணக்காரங்க இருக்காங்க அப்படின்னா பெர்னால் அர்னால்ட் அப்படின்றவங்க ரொம்ப பணக்காரங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. நம்ம முகேஷ் அம்பானி வந்து 9th பிளேஸ்ல இருக்காங்க. நெக்ஸ்ட் வேர்ல்டு ஹாப்பினஸ். இந்த ஹாப்பியா இருந்தோம் அப்படின்னா எல்லா விஷயமும் ஃபைனா இருக்கும் அப்படின்னா ஃபின்லாண்ட். ஓகேவா? இந்தியா அதுல 126 அப்படின்ற பிளேஸ்ல இருக்கு. 123 அப்படின்னாலே சிரிக்கணும்ன்ற மாதிரி 126 பிளேஸ்ல இருக்கு. வேர்ல்ட் ஹேர் குவாலிட்டி ரிப்போர்ட் அதுல வந்து ரொம்ப இதுவா எது இருக்கு அப்படின்னா பீகார் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் ஹியூமன் வந்து டெவலப் ஆகணும் அப்படின்னா என்ன ஸ்விட்ச் போட்டா ஸ்விட்ச் டெவலப் ஆகுறாங்கன்னா ஸ்விட்ச் போடுறாங்க அப்படின்ற மாதிரி ஸ்விட்சர்லாந்து. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து UNDP ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ். ஜெண்டர் இன்இக்வாலிட்டி அப்படின்னாலே அது அதிகமா இருக்கு, 10 மார்க் போடலாம். ஆனா இதை பத்தி வெளியே பேசணும் அப்படின்னா 108ல தான் போற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஃபைட் நடக்கும்ன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். UNDP ஜெண்டர் இன்இக்வாலிட்டி அப்படின்னாலே இப்போ அது ரொம்ப இஷ்யூவா போயிட்டு இருக்கு. ஜெண்டர் இன்இக்வாலிட்டி அப்படின்றது 10 மார்க் போடலாம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஆனா இப்ப அதை பத்தி வெளியே பேசணும் அப்படின்னாலே 108ல போற மாதிரி இருக்கும்ன்றது 108. நெக்ஸ்ட் வந்துட்டு குளோபல் ஆர்ம்ஸ் இம்போர்ட். குளோபல் ஆர்ம்ஸ் ஆர்ம் மாதிரி யாரு இருக்கா அப்படின்னா நம்ம இந்தியா தான் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியா. நெக்ஸ்ட் பெஸ்ட் ஏர்போர்ட்னால இங்க வந்து அப்படி டெல்லிக்கு பெஸ்ட் ஏர்போர்ட்னாலே டெல்லி ஏர்போர்ட்டா? இது மறக்கவே கூடாது. டைட்டில் இன் ஏஷியா பசிபிக் ஃபார் த சிக்ஸ்த் கன்சிக்யூட்டிவ் 6 வருஷமா தொடர்ந்து டெல்லி ஏர்போர்ட் தான் பெஸ்ட் ஏர்போர்ட்டா? இனிமே பெஸ்ட் ஏர்போர்ட் எதுனா டெல்லி ஏர்போர்ட் தான். நெக்ஸ்ட் குளோபல் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி இண்டெக்ஸ். குளோபல்ல ரொம்ப இன்டெலிஜென்டா இருக்கிறது நாம தான் அப்படின்ற ஹஸ். யுனைடெட் ஸ்டேட்ஸ் அது ஈஸியா அப்படின்னா ஹஸ். நாம தான் இந்த குளோபல்லே வந்து ரொம்ப இன்டெலிஜென்டான ஆளு அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் சைபர் கிரைம் ரிப்போர்ட் 80th பிளேஸ்ல வந்து இருக்காங்க இந்தியா. ஓகேவா? நெக்ஸ்ட் ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் அதுல வந்துட்டு 85th பிளேஸ்ல இருக்காங்க. நெக்ஸ்ட் கரப்ஷன் அப்படின்னாலே என்ன பண்ணலாம்? 10 out of 10 மார்க் போடலாம். அந்த அளவுக்கு கரப்ஷன் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ டென்மார்க் அதுல இந்தியா 93rd பிளேஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஸ்வச் சுவராக்ஷன் அப்படின்றதுல இண்டோர் சிட்டி. ஸ்வச் அப்படின்னா கிளீனா இருக்குதுன்னா மத்தியான நேரத்துல வந்துட்டு எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? கிளீன் பண்ணுவாங்கன்ற மாதிரி மத்திய பிரதேஷ். இன்னொன்னு இண்டோர் அப்படின்றது வீட்டுக்குள்ள டோருக்குள்ளதான் எல்லாரும் என்ன பண்ணிக்கிறாங்க? கிளீன் பண்ணிக்கிறாங்கன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். பெஸ்ட் சிட்டி ஃபார் இந்தியன் உமன் யாரு அப்படின்னா நம்ம சென்னையாப்பா. ஸோ பெஸ்ட் சிட்டி ஃபார் இந்தியன் உமன் எது? சென்னை. ஓகேவா? சரி, ஓகே. இன்னைக்கு ஒரு 17 பார்த்துருக்கோம். ரிமைனிங் ஒரு 10 இருக்கு. அந்த இதை வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். வீடியோ எப்படி இருந்தது அப்படின்றது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த ரேங்கிங் அண்ட் இண்டெக்ஸை இன்னைக்கே வந்து படிச்சுடுங்க. பை. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.